சீராக செய்வதற்கு நடப்பதற்கு தார் சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். எனவே இந்த கோரிக்கை என்பது மக்களுக்கான கோரிக்கைகள். இது ஏதோ புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சிக்காரர்கள் மாத்திரம் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை. அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவேதான் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தொடர்ந்து இனி போராட்டத்தை கையில் எடுக்கும். இந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரை, இந்த மேம்பாலத்திற்கான இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும். அதே போல ரயில்வே நிர்வாகம் காத்திருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தா அவங்க உடல் உபாதைகளை கழிப்பதற்கு கூட இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் போக்குகிற வகையில் ரயில்வே நிர்வாகம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் இந்த ரயில்வே கேட் பணியை தொடங்க வேண்டும். இந்த ரயில்வே கேட் மேம்பாலம் போடப்படவில்லை என்று சொன்னால் மக்கள் மேலும் மேலும் இன்றைக்கு வாகனங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் விலை என்னதான் உயர்ந்தாலும், டீசல் விலை உயர்ந்தாலும் வாகனங்களுடைய எண்ணிக்கை வருடம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த போக்குவரத்துக்கு ஏற்றவாறு வாகனங்களுடைய பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. எனவே